بسم الله الرحمن الرحيم يسبح لله ما في السماوات وما في الأرض له الملك وله الحمد وهو على كل شيء قدير هو الذي خلقكم فمنكم كافر ومنكم مؤمن والله بما تعملون بصير خلق السماوات والأرض بالحق وصوركم فأحسن صوركم وإليه المصير يعلم ما في السماوات والأرض ويعلم ما تسرون وما تعلنون والله عليم بذات الصدور. அத்தியாயம் அத்தகாபுன் மதீனாவில் அருளப்பட்டது. வசனங்கள் 18. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். அல்லாஹுவை துதித்துக் கொண்டிருக்கின்றது வானங்களில் உள்ள பூமியில் உள்ள ஒவ்வொன்றும். ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது, புகழும் அவனுக்கே உரியதாகும். மேலும் அவன் ஒவ்வொன்றின் மீதும் ஆற்றலுடையவன். அவனே உங்களை படைத்தான். பிறகு உங்களில் சிலர் நிராகரிப்பாளர்களாயிருக்கின்றார்கள், சிலர் இறை நம்பிக்கையாளர்களாக விளங்குகின்றார்கள். மேலும் நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் அல்லாஹு பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அவன் வானங்களையும் பூமியையும் சத்தியத்தை கொண்டு படைத்தான். மேலும் உங்களுக்கு வடிவம் அமைத்தான். உங்கள் வடிவங்களை மிகவும் அழகிய முறையில் அமைத்தான். இறுதியில் அவனிடமே நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கிறது. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தையும் அவன் அறிகின்றான். நீங்கள் மறைப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் அவன் அறிகின்றான். மேலும் அவன் உள்ளங்களில் இருப்பவற்றையும் நன்கறிபவனாக இருக்கின்றான். أَلَمْ يَأْتِكُمْ نَبَأُ الَّذِينَ كَفَرُوا مِنْ قَبْلُ فَذَاقُوا وَبَالَ أَمْرِهِمْ وَلَهُمْ عَذَابٌ أَلِيمٌ ذَلِكَ بِأَنَّهُ كَانَتْ تأتيهم رسلهم بالبينات فقالوا أبشر يهدوننا فكفروا وتولوا واستغنى الله والله غني حميد. எவர்கள் இதற்கு முன்பு நிராகரிக்கவும் பின்னர் தங்களுடைய செயல்களின் கெடுதல்களை சுவைக்கவும் செய்தார்களோ அவர்களைப் பற்றி உங்களுக்கு செய்தி எதுவும் எட்டவில்லையா என்ன? மேலும் துன்புறுத்தும் வேதனையும் அவர்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் இந்த கதிக்கு ஆளாக காரணம் அவர்களிடம் அவர்களுடைய தூதர்கள் வெளிப்படையான ஆதாரங்களை கொண்டு வந்த வண்ணம் இருந்தார்கள். இருப்பினும் அவர்கள் கூறினார்கள், மனிதரா எங்களுக்கு நேர்வழி காட்டுவார்? இவ்விதம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள், முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அப்போது அல்லாஹுவும் அவர்களை பொருட்படுத்தவில்லை. மேலும் அல்லாஹு தேவைகள் அற்றவனாகவும் தனக்குத்தானே புகழுக்குரியவனாகவும் இருக்கின்றான்.
زعم الذين كفروا أن لن يبعثوا قل بلى وربي لتبعثن ثم لتنبؤن بما عملتم وذلك على الله يسير. இறந்த பின் மீண்டும் ஒருபோதும் அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று நிராகரிப்பாளர்கள் மிக அழுத்தம் திருத்தமாக வாதாடுகின்றார்கள். அவர்களிடம் நீர் கூறும், இல்லை, என் அதிபதி மீது சத்தியமாக நீங்கள் சின்னமாக எழுப்பப்படுவீர்கள். பின்னர் உலகில் நீங்கள் என்னவெல்லாம் செய்தீர்கள் என்று உங்களுக்கு அறிவித்துத் தரப்படும். இவ்வாறு செய்வது அல்லாஹுவுக்கு மிகவும் எளிதானதாகும். فآمنوا بالله ورسوله والنور الذي أنزلنا والله بما تعملون خبير. يوم يجمعكم ليوم الجمع ذلك يوم التغابن ومن يؤمن بالله ويعمل صالحا يكفر عنه سيئاته ويدخله جنات تجري من تحتها الأنهار يكفر عنه سيئاته ويدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار خالدين فيها وبئس المصير. எனவே அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நாம் இறக்கி வைத்திருக்கும் ஒளியின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கு தெரிந்தவனாக இருக்கின்றான். ஒன்று கூடும் நாளில் அவன் உங்கள் அனைவரையும் திரட்டும் போது இது பற்றிய விவரம் உங்களுக்கு தெரிந்துவிடும். அந்த நாள் மக்கள் ஒருவர் மற்றவரை பொறுத்து வெற்றி தோல்வி பெறும் நாளாக இருக்கும். மேலும் யாரேனும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றாரெனில் அவருடைய பாவங்களை அல்லாஹ் அகற்றி விடுவான். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களில் அவர்களை நுழைவிப்பான். அவர்கள் அங்கே என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். இதுவே மகத்தான வெற்றியாகும். மேலும் யார் நிராகரித்து நம்முடைய வசனங்களை பொய்யென தூற்றினார்களோ அவர்கள் நரகவாசிகளாவர். அதிலேயே அவர்கள் நிரந்தரமாக வீழ்ந்து கிடப்பார்கள். மேலும் அது மிகவும் மோசமான இருப்பிடமாகும். ما أصاب من مصيبة إلا بإذن الله ومن يؤمن بالله يهد قلبه والله بكل شيء عليم. وأطيعوا الله وأطيعوا الرسول
فَإِن تَوَلَّيْتُمْ فَإِنَّمَا عَلَى رَسُولِنَا الْبَلَاغُ الْمُبِينُ اللَّهُ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ وَعَلَى اللَّهِ فَلْيَتَوَكَّلِ الْمُؤْمِنُونَ ஒருபோதும் எந்த துன்பமும் ஏற்படுவதில்லை அல்லாஹுவின் அனுமதி இல்லாமல். எவரேனும் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தால் அவரது உள்ளத்திற்கு அல்லாஹு வழிகாட்டுதலை வழங்குகின்றான். அல்லாஹு ஒவ்வொன்றையும் அறிபவனாக இருக்கின்றான். அல்லாஹுவுக்கு கீழ்ப்படியுங்கள், மேலும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். எனினும் நீங்கள் கீழ்ப்படிவதை விட்டு முகம் திருப்பினால் சத்தியத்தை தெளிவாக எடுத்துரைப்பதை தவிர நம்முடைய தூதரின் மீது வேறெந்த பொறுப்பும் இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் எனில் அவனை தவிர வேறெந்த இறைவனும் இல்லை. எனவே நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவையே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا إِنَّ مِنْ أَزْوَاجِكُمْ وَأَوْلَادِكُمْ عَدُوًّا لَكُمْ فَاحْذَرُوهُمْ وَإِن تَعْفُوا وَتَصْفَحُوا وَتَغْفِرُوا فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ إِنَّمَا أَمْوَالُكُمْ وَأَوْلَادُكُمْ فِتْنَةٌ وَاللَّهُ عِندَهُ أَجْرٌ عَظِيمٌ فَاتَّقُوا اللَّهَ مَا اسْتَطَعْتُمْ وَاسْمَعُوا وَأَطِيعُوا وَأَنفِقُوا خَيْرًا لِأَنفُسِكُمْ وَمَن يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ إِن تُقْرِضُوا اللَّهَ قَرْضًا حَسَنًا يُضَاعِفْهُ لَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ وَاللَّهُ شَكُورٌ حَلِيمٌ عَالِمُ الْغَيْبِ وَالشَّهَادَةِ الْعَزِيزُ الْحَكِيمُ இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய மனைவியரிலும் பிள்ளைகளிலும் சிலர் உங்கள் பகைவர்களாயிருக்கின்றனர். அவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். மேலும் நீங்கள் அவர்களுடைய செயல்களை சகித்து புறக்கணித்து விடுவீர்களானால், மேலும் அவர்களை மன்னிப்பீர்களானால் திண்ணமாக அல்லாஹு பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான். உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு சோதனையே. மேலும் அல்லாஹ்விடம்தான் மகத்தான கூலி உள்ளது. எனவே உங்களால் முடிந்தவரை அல்லாஹுவுக்கு அஞ்சிய வண்ணம் வாழுங்கள். மேலும் செவிதாழ்த்தி கேளுங்கள், கீழ்ப்படியுங்கள். மேலும் உங்கள் செல்வத்தை செலவு செய்யுங்கள். இது உங்களுக்கே சிறந்ததாகும். தம்முடைய உள்ளத்தின் உலோபித்தனத்தை விட்டு எவர்கள் விலகி இருக்கின்றார்களோ அத்தகையவர்கள்தாம் வெற்றி பெறக்கூடியவர்கள். நீங்கள் அல்லாஹுவுக்கு அழகிய கடன் கொடுத்தால் அதனை அவன் உங்களுக்கு பன்மடங்கு அதிகமாக்கி தருவான். மேலும் உங்கள் பாவங்களை புறக்கணித்து விடுவான். அல்லாஹு உரிய மதிப்பளிப்பவனாகவும் சகிப்புத்தன்மை கொண்டவனாகவும் இருக்கின்றான். மறைந்திருப்பவை மற்றும் வெளிப்படையானவை அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். வல்லமை மிக்கவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான்.